Welcome guys to the next tutorial of நான் உங்கள் Taladar AP. ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி உங்கள் எடிட்லேயும் ஒரு கிளிப் டு அனதர் கிளிப், அதாவது ஒரு சீன் டு அனதர் சீன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஏதாவது கிளிச் ஆர் டிஸ்டார்ஷன் மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த டுட்டோரியல் எதை பற்றினா அந்த கிளிச் ஆர்எல்ஸ் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டார்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டுட்டோரியலுக்கு போவோம். ஸோ நான் இந்த டுட்டோரியலுக்கு சாம்பிளுக்கு 5 to 6 கட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அமரன் மூவிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீம்போட பண்ணுற மாதிரி எல்லா கிளிப்புக்கும் மோஷன் பிளர் ஆன் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரேம் பெண்டிங்கும் டபுள் டைம் டிக் பண்ணால் ஆன் ஆயிரும். இங்கே தான் அந்த கிளிச் ஆர் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டார்ஷன் ஹேப்பன் ஆகுது. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ எங்கே கிளிச் ஆர் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டார்ஷன் ஆகுதோ அந்த ஃப்ரேமுக்கு போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கே ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, அதாவது கட் அடிச்சுக்குவேன். ஸோ கட் அடித்தோடனே இங்கே ஒரு கிளிப்பு உருவாயிரும், அதாவது கட்டான கிளிப்பு உருவாயிரும். ஸோ அந்த கிளிப்போட ஃப்ரேம் பிளெண்டிங் நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதே மாதிரி எல்லா கிளிப்போடையும் ஃபஸ்ட்டு ஃப்ரேமையும் லாஸ்ட் ஃப்ரேம் செக் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே தான் அந்த சம் சார்ட் ஆஃப் டிஸ்டார்ஷன் நடக்கும். இப்போ என்னோட ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட் ஃப்ரேம் டிஸ்டார்ஷன் நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுவேன்னா கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கட் அடித்த கிளிப்பை வந்து ஃப்ரேம் பிளெண்டிங் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா 3 கிளிப்பையும் கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் எடுத்து ரீகம்போஸ் கொடுத்து மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் வித் ரீகம்போஸ்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிளிச்சு தெரியாது, பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நான் எல்லா கிளிப்ஸுக்கும் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட்டை காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், அந்த கிளிச் ஆர் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டார்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஹோப் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஓல்டு வியூவர் ப்ளஸ் வியூவர் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு புது டுட்டோரியலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ பாய்.